டாடா கேபிட்டலோட ஷேர் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல 30% வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. அதோட பீக்ல இருந்து 1000 ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப 700 சில்லறையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அங்க இருந்து இப்போ வந்து விழுந்திருக்கு. ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கணக்கு பண்ணும்போது, ஏன்னா ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகுதுன்றதுனால அந்த கிரேஸ்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல போய் வாங்கினாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாச்சு. சோ அதனால அந்த ஸ்கேர்சிட்டினால இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. சோ அதனால எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தலாம் கூட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அந்த ஷேர். இதனால தான் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல உள்ள போகாம இருக்குது சேஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரியுது. சரி ஓகே 1000 ரூபாயில இருந்து 700 ரூபாய் இறங்கிடுச்சு. இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரைஸ் புக் வந்து 8ல இருக்கு. பஜாஜ் பினான்ஸோட பிரைஸ் புக்கே 6. அதுவே இருக்கிறதுல அதிகம். அதை விட வந்து பார்த்தா இது ஓவர் வேல்யூஷனா தான் வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். அண்ட் தென் இந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ வந்து போட போறதா சொல்லியிருந்தாங்க. 343 ரூபா வந்து பிரைஸ் பேண்டா வந்து வச்சிருந்தாங்க. சோ இங்க ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ போடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஒரு 80% ரொம்ப கம்மி. சோ ஒரு 100 ரூபாய் ஷேர் வந்து இருக்கு அப்படின்னும் போது 80 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ வந்து கொடுப்பாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து சொல்றேன். சோ இந்த மாதிரி மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. பட் ஆனா ரொம்ப கம்மியா கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா இங்க டாடா கேபிட்டலோட இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபாயில இருக்கு. 1000 ரூபாய் எங்க இருக்கு, 380 ரூபாய் எங்க இருக்கு. சோ இது எல்லாமே ரீசனா கம்பைன் பண்ணி தான் இப்ப 700 ரூபாய் வச்சிருக்காங்க. சோ இந்த 700 ரூபாய்க்குமே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரைட்ஸ் இஷ்யூ பிரைஸ்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. சோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. சோ இதை இந்த ஐபிஓ டைம்ல மட்டும் நம்ம வந்து அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து போகாம இருக்குதே நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு.